நேர்மையான நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து விமர்சனம் செய்யும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் செயல் அவர்களின் நேர்மையற்ற தன்மையை காட்டுவதாக மூத்த வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மதுரை உத்தங்குடியில் இந்து வழக்கறிஞர்கள் முன்னணி சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் இதுல ரொம்ப ஈடுபாடோட கலந்துகிட்டாலும் அவங்க கொடுத்த பேட்டிகளும் பாத்தீங்கன்னா அதுவும் ஜாதி சார்ந்த ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு போர் தொடுப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கினார்கள். ஒரு நீதிபதி மீது குற்றம் சுமத்தும் பொழுது அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர், அவரிடம் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், அதிலே என்ன மாதிரியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டது, அவர் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அவர் இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றெல்லாம் யோசனை சொல்லக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் ஓபன் கோர்ட்லயே பல கமெண்ட்கள் அடிச்சிருக்காங்க. யார் யார் யாரை பத்தி ஒரு விமர்சனம் பண்றதுங்கிறது அருகதையே இல்லாம, ஆனா அதெல்லாம் தாங்கிட்டு நான் அப்படிதான் இருப்பேன், மாற மாட்டேன்னு இருக்காரு பாருங்க. அவருக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இவங்க ஸ்ட்ரைக் கூப்பிடுவாங்க, வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம்பாங்க, முடிஞ்சா நம்ம எதிர் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஃபாரின்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயும் இந்தியன் எம்பசிக்கு முன்னால மத்தவங்க வந்து நிற்கும் போது இந்தியன்ஸ் உண்மையான பேட்ரியாட்ஸ் அங்க போய் அவங்களுக்கு எதிராக பண்ணாங்க. கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளைகளில் பணிகள் பாதிக்கப்பட்டன. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்தது. அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 16 கண் மதகு வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளான அணைக்குடி, செம்மங்குடியில் உள்ள செங்கல் சூளைகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் சூளையில் வைக்கப்பட்டிருந்த சுடாத கற்கள் ஆற்றில் கரைந்து சென்றதுடன் செங்கல் தயாரிக்கும் பணிகளும் முற்றிலும் பாதிக்கப்பட்டன. இதுகுறித்து பேசிய செங்கல் சூளை உரிமையாளர்கள் பணிகள் பாதிக்கப்பட்டதால் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எங்கள் பகுதியில் ஒரு 300 குடும்பத்திலேருந்து 500 குடும்பம் வரைக்கும் நாங்கள் செங்கல் சூளை நடத்தி வரோம். திடீர்னு இப்போ கொள்ளடத்தில் தண்ணி வந்ததுனால, இப்போ பார்த்தீங்கன்னா மழைனாலையும் கொள்ளடத்தில் தண்ணி வந்ததுனாலேயே எங்களால் பச்சை கல்லை எங்களால் எடுக்க முடியல, சுட்ட கல்லையும் எங்களால் எடுக்க முடியல, விறகு போகுது, எங்கள் வாழ்வாதாரமே கெடுது. சுட்ட கல் எங்களால் எடுக்க முடியல. இப்போ எங்களுடைய முதலீடே முடங்கி போயிடுச்சு, எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த வருடத்தில் வாழ்வாதாரமே முடங்கி போயிடுச்சு. இதுக்கு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அருள் கூர்ந்து ஏதாவது நல்ல லோனு வசதிகள், கடன் வசதிகள் செஞ்சு எங்கள் தொழிலை ஊக்குவித்து விவசாயிகளை மேலே கொண்டு வரணுங்கிறது வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.